அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த அலவுட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இன்சூரன்ஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காப்பீட்டுத் துறையில் அனுமதிக்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 74% இருந்துச்சு. நேற்று பட்ஜெட்டில் பார்த்தோம்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100% அப்படிங்கிறது இனிமேல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இன்சூரன்ஸ் செக்டாராக இருக்கும் அப்படிங்கிறத பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா விச் திருக்குறள் வாஸ் கோட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன் பட்ஜெட் 2025. 2025 பட்ஜெட்டில் நிதியமைச்சரால் மேற்கோள் காட்டப்பட்ட திருக்குறள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற இந்த திருக்குறளை தான் நிதியமைச்சர் கோட் பண்ணி காட்டியிருக்காங்க. சரிங்களா? வானோக்கி வாழும் உலகெல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் பார்த்தோம்னா மழை நீரை நோக்கி வாழக்கூடிய ஒரு உயிரினங்கள் தான். அதே மாதிரி தான் மக்களும் மன்னவனுடைய கோலை நோக்கி அந்த செங்கோல் ஆட்சியை நோக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த திருக்குறளுடைய விளக்கம். அடுத்ததா த லிமிட் ஆஃப் லோன்ஸ் அண்டர் கிசான் கிரெடிட் கார்டு இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 3 lakh to how many அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு கடன் வரம்பு 3 லட்சத்திலிருந்து எத்தனை லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்ஜெட்டில் அதிகரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 3 லட்சமாக இருந்தது. இதுக்கப்புறமா 5 லட்சம் அப்படிங்கிறதாக இருக்கும். சரிங்களா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இன்புட் காஸ்ட் இந்த சென்ஸ் நமக்கு உரங்களுடைய விலை, விதைகளுடைய விலை அப்படிங்கிறது எல்லாமே உயர்ந்திருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டாரோட டெஃபினிஷன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், குறு சிறு நடுத்தர தொழில்கள், இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர். ஓகேங்களா? முதலீடு மற்றும் வருவாயை நோக்கி தான் இவங்களுடைய டெஃபினிஷன் வரையறை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா 2.5 crore இன்வெஸ்ட்மெண்ட், 10 crore டேர்ன் ஓவராக இருக்கும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா 25 crore இன்வெஸ்ட்மெண்ட், 100 crore டேர்ன் ஓவராக இருக்கும். மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 125 crore இன்வெஸ்ட்மெண்ட், 500 crore டேர்ன் ஓவராக இருக்கும். இதான் எம்எஸ்எம்இக்கான டெஃபினிஷனாக இனிமேல் இருக்க போகுது. மூணுமே கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கடைசியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பட்ஜெட் 2025. 2025 பட்ஜெட் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் தன் தானிய கிருஷி யோஜனா வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் 100 districts with low crop productivity. அதாவது குறைந்த பயிர் உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்களில் பிரதம மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திட்டத்தை புதுசாக அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்தது ஜல்ஜீவன் மிஷன் ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட் டில் 2028. ஜல்ஜீவன் மிஷன் நம்ம பைப்டு வாட்டர் சப்ளை டு ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு அந்த பைப்டு வாட்டர் ஸ்கீம் அப்படின்னா நமக்கு நம்ம வீட்டில் பைப் கனெக்ஷன் கொடுப்பாங்க தண்ணி, நல்ல தண்ணிக்காக. சரிங்களா? ஸோ அந்த ஸ்கீம் பார்த்தோம்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.